அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எத்தனை நாடுகளுக்கு வரி விதிச்சிருக்காரு? அது தொடர்பான லிஸ்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் வேகமாக ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதோட பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது. மொத்தம் 185 நாடுகள். ஆனால் இந்த 185 நாடுகளில் முக்கியமான நாடு மிஸ் ஆகுது. எந்த நாடு? ரஷ்யா. ஏன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? அது கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று, இப்போ இந்த 185 நாடுகளுக்கு வரி விதிச்சிருக்காங்களே, இதை ஒரு மேப்பாக நம்ம பார்க்குறோன்னு வச்சுப்போம். ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளும் வந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் அது நமக்கு கொடுக்கும். சின்ன சின்ன இடங்கள் கூட அதில் மிஸ் ஆகலை. முக்கியமாக குறிப்பிட வேண்டியது ஹர்ட் ஐலாண்ட், மெக்டொனல் ஐலாண்ட். இங்கே பென்குயின்ஸ் தான் இருக்குது, பாப்புலேஷனே கிடையாது. ஆனாலும் கூட அவங்களுக்கு டேரிஃப் விதிச்சிருக்காங்க அப்படின்ற செய்தியும் பரவலாக பேசப்பட்டு வருது. அப்புறம் ஏன் ரஷ்யாவுக்கு விதிக்கலை? இதுக்கு அமெரிக்கா சொல்கிற விளக்கம், ரஷ்யா மேலே நாங்கள் ஏற்கனவே பொருளாதார தடைகள் விதிச்சிருக்கோம், அதனால் அவங்க கிட்ட பண்ணுற வர்த்தகம் குறைஞ்சிருக்கு, அதனால தான் அவங்களுக்கு டேரிஃப் போடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா மட்டும் கிடையாது, கியூபா, நார்த் கொரியா, பெலாரூஸ், இந்த கண்ட்ரீஸுக்கும் அவங்க டேரிஃப் விதிக்கலை. சரி, இவங்களோட லாஜிக் படியே பார்த்தாலும் கூட ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கின உடனே பொருளாதார தடைகள் விதிச்சாங்க தான். ஆனாலும் கூட இப்போ வரைக்கும் அமெரிக்காவுக்கு ஃபெர்டிலைசரை அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸில் ரஷ்யா 3வது இடத்துல இருக்குது. அதுவும் கடந்த ஓராண்டில் மட்டும் இதோட வேல்யூ அதிகரிச்சிருக்கு. $3 பில்லியன் அளவுக்கு ரஷ்யா ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பிளாட்டினமை அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போது இதில் நமக்கு ஒரு கேள்வி எழும்ல, இவங்க நிச்சயமாக ஒரு இன்டென்ஷனோட தான் ரஷ்யாவை விட்டுருக்காங்க அப்படின்னு. அதில் சொல்லக்கூடிய முக்கியமான ரீசன், இப்போது ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கு அமெரிக்கா நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு ட்ரம்ப் புத்தினை இணங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை செய்கிறாரு அப்படின்றத தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நடுவில் ட்ரம்ப் ஒரு மிரட்டல் விடுத்திருந்தார். அதாவது புத்தின் இந்த நெகோசியேஷனுக்கெலாம் இணங்கி போகலை அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடிய எல்லா நாடுகள் மேலேயும் டேரிஃப் விதிப்பேன் அப்படின்னு ஒரு வார்னிங்கை கொடுத்துருந்தாரு. ஆனால் அதையும் இப்போ அவர் பண்ணுற மாதிரி தெரியல. ரொம்ப ஒரு ஸ்மூத் ஹேண்ட்லிங்கில் தான் அமெரிக்கா இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எக்கனாமிக்கலாக எந்தவித ஆக்டிவிட்டியும் எடுக்க வேணாம் ரஷ்யா மேலே அப்படின்னு அவங்க கொஞ்சம் இறங்கி போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு முக்கியமான ரீசனாக வச்சுக்கலாம். இப்போ நான் குறிப்பிட்ட மாதிரியே ரஷ்யாவுடைய இந்த எக்ஸ்போர்ட் வேல்யூ இருக்குது இல்லையா, இதை விட குறைவாக அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய குட்டி குட்டி நாடு லாவோஸ், ஃபிஜி, இந்த மாதிரி நாடுகளுக்கு கூட நிறைய டேரிஃப் விதிச்சிருக்காங்க. ஆனால் ரஷ்யாவுக்கு விதிக்கலை. இன்னொரு கம்பேரிசன் நம்ம பார்க்கணும். இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் போர் நடக்குது. இதில் ஈரான் அதோட ரோலும் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது கூட ஈரானுக்கு அமெரிக்கா கன்செஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 10% அந்த பேஸ்லைன் டேரிஃபில் தான் ஈரான் வருது. அதுவே இஸ்ரேலுக்கு அதை விட டேரிஃப் அதிகமாக விதிச்சிருக்காங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுதுன்னு நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஈரானை இந்த நியூக்ளியர் டீலுக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்றது காரணமாக தான் ஈரான் கிட்டையும் இவங்க ஒரு இணக்கமான சூழலை காமிக்கிற மாதிரியான விஷயம் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது.